கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபையால இந்த அடைக்கப்பட்ட தேசத்திலும் கூட கர்த்தர் நம்மை இவ்வளவாய் அவருடைய அன்பை வைத்து அவர் நம்மை நடத்தி வருகிறதற்காய் ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இது கர்த்தருடைய பெரிதான கிருபையாய் இருக்கிறபடினாலே முதலாவதாக நாம் ஜெபித்து அதன் பிறகு ஒரு பாடலை பாடி நாம் இந்த வேளையில ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஜூம் வாயிலாக கலந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில கர்த்தர் தாமே இந்த நாளில உங்களோடு பேசுவாராக, கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக, கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில பிரியமானவர்களே, கலந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களை, ஜெபித்து ஜெப கூட்டத்தை சிறிது நேரமாய் இருந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து வருகின்ற சகோதரரோடும் நம்முடைய பாஸ்டரோடும் இருந்து கர்த்தர் தாமே இதை வழி நடத்துவாராக. நாம் இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் இந்த வேளையில. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே சுராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே சுராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசு, நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆம் ராஜா, ஸ்தோத்திரமே சுராஜா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமே சுராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆட்கொள்ளட்டுமே சுனாவே. ஹல்லேலூயா, Thank you. கிருபை தாரும் இயேசு. Thank you, Jesus. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். மகிமைப்படும் இயேசு. ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். நன்றி. ஹல்லேலூயா, ஆம் ராஜா. Hallelujah. ஆமென். Amen. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேளையில பெர்க்மன் ஐயா பாடல் புத்தகத்திலே ஒரு பாடலை பாடி நாம் பாஸ்டருடைய கருத்திலே நாம் கொடுக்கலாம். இந்த வேளையில நாம் ஒரு பாடலை நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். அமர்ந்திருந்த இடத்திலிருந்து நம்முடைய கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு கிருபை தேவன் நமக்கு தந்து எங்கு வீட்டிலே இருந்தாலும் கூட ஆண்டவர் ஒரு வழி அடையும் போது மறு வழி நமக்கு திறக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த பாடலை 15வது பாடலை நாம் பாடி அதன் பிறகு நாம் பாஸ்டர் இடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் தாமே இதை நடத்துவாராக. ஆமென். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை,
ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடும் ஆண்டவர் ஒரு வழி அடைக்கும் போது மறுபடியும் நமக்கு திறக்க வல்லவராயிருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் அடைபட்டு இருந்தாலும் கூட இந்த நாளில இந்த ஜூமின் வாயிலாக உம்மை தரிசிப்பதற்காக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். முடங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையோ காத்திட்டேன், கடந்து வந்த பாதையோ காமணி போல் காத்திட்டேன், தடைகளவும் இந்த தேசத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வசனத்திற்கு குறைவின்றி நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதிகமாய் ஆசீர்வதிப்பேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கூட நாம் ஒரு அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் வாசித்து அதன் பிறகு நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, இந்த இடத்திலிருந்து இந்த வேளையிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் நம் மத்தியில் இருக்கும் தம்பி பிரின்ஸ் அவர்கள் இந்த வேளையில் இந்த வேத வசனத்தை வாசிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 1 - 12 வரை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வேளையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 1 - 12 வரை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 1 - 12 வரை. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது.
என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவியின் வீடும் சகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்முடைய துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களும் நிரம்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகோரும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ஆபிராம் நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிற பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நான் நன்மையை வழங்குகிறார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே பாஸ்டர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சேலம் கிங் ஆஃப் யூத் ஃபெல்லோஷிப்பின் சார்பாக இந்த நாளிலும் கூட ஐயா அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா, இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐயா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜூம்ல கலந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாத்துக்குங்க. ஐயா யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா அவர்களின் அண்ணனுடைய மகன் ஆவார். இந்த நாளிலும் கூட பாஸ்டர் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறார், நம் உள்ளத்தை அசைக்க போகிறார் ஆண்டவர் என்பதை நாம் விசுவாசத்தோடு நாம் காத்து கொண்டிருப்போம். மறுபடியுமே சொல்றேன், தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா அவர்களின் அண்ணனுடைய மகன் ஆவார். இந்த நாளிலும் கூட ஐயா உங்கள் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியும் உங்கள் எங்களுடைய சபையின் சார்பாகவும் எங்களுடைய விசுவாசிகளின் சார்பாகவும் அங்கத்தினர் ஒவ்வொரு சார்பாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரவேற்கிறோம். ஐயா, ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த வேளையில ஐயா அவர்கள் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிச்சு எந்த அளவுக்கு இருதயத்தில் இருந்து கர்த்தர் தெய்வத்தை நம்ம ஆராதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிச்சு அவரை நம்ம உயர்த்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எங்களோடு இணைந்து பாடுங்கள். மியூசிக் இல்லாதனால நம்ம நல்லா இருக்கிற வாய்களை திறந்து உங்க எந்த அளவுக்கு உங்க வீட்டுல இருந்து நீங்க பாட முடியுமோ, கர்த்தரை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தும் போது அந்த மகிமை உங்க வீட்டில இறங்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்குதுங்க பாஸ்டர், கேக்குது. ஓகே, ஓகே, ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். நல்ல ஒரு பாட்டை பாடி தெய்வத்தில் நான் மேக்சிமம் எல்லா பாட்டு நான் பாடுற பாட்டு எல்லாமே பெர்க்மான்ஸோடைய பாட்டை தான் அதிகமாக நான் கற்றுக்கொண்டேன். அவருக்கு புத்தகம் தான் நான் பாடுகிறேன். உங்களுக்கு புத்தகம் இருக்குமானால் நீங்க வைத்து நீங்க பாடுங்கள். கர்த்தர் நாமத்தை சேர்ந்து உயர்த்துவோம். ஆமென், அல்லேலூயா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா.
அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. சேர்ந்து பாடுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவன். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உங்க வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தை அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனம் எல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா,
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஹல்லேலூயா. அப்படியே உங்க வீட்டுல இருந்த பாரவை இருந்த பிரகாரமாகவே தெய்வத்தை உயர்த்துங்க. வாயில திறந்து தெய்வத்தை உயர்த்துங்க, தெய்வத்தை உயர்த்துங்க. முடிஞ்சால் ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா அந்த இயேசு என்ற நாமத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. நீங்க எந்த அளவுக்கு இருதயத்திலிருந்து கற்று உயர்த்தீர்களோ அந்த அளவுக்கு உங்க வீடுகள் நிரம்பும், வீடுகள் நிரம்பும், வீடுகள் நிரம்பும். அந்த பரலோக அபிஷேகத்தால் நிரம்பும், 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 நிரம்பும். இந்த நேரத்துல ஹல்லேலூயா வாய்களை திறந்து ஹல்லேலூயா துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முடிந்தா அந்நிய பாஷையில பேசுங்க. ராஜா தாடா ராபா ஹாந்தேலரே சிகாந்தா ராபா ஹத்தோ ரோதரே நிகா காந்தோ லோரோ ஷேகாந்தாரா நகாதோ லோரோ. Thank you Holy Spirit. Thank you Lord. 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 Holy Spirit உமக்கே மகிமை சுவாமி, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இந்த மகிமை மூடட்டப்பா. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இயேசுவின் மகிமை இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மகிமை இறங்கட்டும் சுவாமி, இயேசுவின் மகிமை இறங்கட்டும் சுவாமி, இயேசுவின் மகிமை இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்துக்குரிய பொக்கிஷமான அந்த ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, அந்த மகிமை இருக்கக்கூடாமல் இருக்கிற அந்த மகிமை, ஹல்லேலூயா. பழைய ரசம் இல்ல சுவாமி, ஒரு புதிய துருத்தியில வைக்கப்பட்ட அந்த மகிமை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக சுவாமி. நன்றி. ஹாந்தாராமா ஹாந்தா டேரே நியா மகிமை இறங்கட்டும்பா, மகிமை இறங்கட்டும் சுவாமி, மகிமை இறங்கட்டும்பா. நிரம்பட்டும், எல்லாரும் நிரம்பட்டும் சுவாமி, எல்லாரும் நிரம்பட்டும் சுவாமி. ஆன்லைன் தான் சொல்லி ஹல்லேலூயா, ஜூம் தான் சொல்லி ஹல்லேலூயா ஒரு ஏதோ ஒரு காரியத்துல அவங்க ஏதோ சிந்தனை இருக்காதபடிக்கு ஹல்லேலூயா எந்த அளவுக்கு நீங்க தெய்வத்தை ஆராதிக்க முடியுமோ ஹல்லேலூயா. ஜூம்ல இருக்கிற அப்புறம் கூப்பிட்டுங்களா? பிரகாரமாக நீங்க ஜூம் மீட்டிங்ல இருக்கிறேன், அப்புறம் கூப்பிட்டு அந்த மகிமை இறங்க போகிறது. எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த அளவுக்கு இயேசுவின் இயேசுவிடத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்து எந்த அளவுக்கு உங்க இதயத்தின் ஏக்கத்தை விருப்பத்தின் மத்தியில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் இறங்குவார். Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. பாடி தெய்வத்தை நாமத்தை உயர்த்துவோம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி வந்தீ. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி வந்தீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து பாடுங்க.
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நேரத்தில் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. பாடுங்க. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்கப்பா. நன்றி நன்றி. கோடி கோடி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேர்ச்சி நீரே. ஒரு வாக்கு உண்டா? சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேர்ச்சி நீரே. கையில் பேச்சு நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மனதார நன்றி சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி வந்தீர். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி வந்தீர். கையில் வைத்து நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா.
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. இந்த ஒவ்வொரு வரியும் நீங்க வாசித்து பாடி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு 5-6 மாசமா அந்த லாக்டவுன்ல சர்ச்சு தொடங்க ஓபன் பண்ணாம சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த எல்லா வரிகளுமே தீர்க்க தரிசனமான எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள், வாசிக்கப்பட்ட அந்த பாடல்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அது இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில அது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மறவாம நினைக்கிற கர்த்தர் இரவும் பகலும் 24 மணி நேரமும் நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை மறந்துடுவேன், நீங்களே என்னைய மறந்துடுவீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மறக்காத ஒரு தகப்பன், உங்களை கையில் ஏந்தி கொண்டு போகிற தகப்பன். நன்றி இயேசு. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. பிடிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு அவரை பிடிச்சு கொள்ளுங்க. ஹோலி ஸ்பிரிட். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தி வந்தே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாடல் மூலியமாக கர்த்தருக்கு ஒரு பலி செலுத்துங்க. நீங்க நிற்கிற இடத்துல இருந்து ஒரு கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுங்க. ஹல்லேலூயா. அந்த பாடல் மூலியமாக உங்க இருதயத்தில் இருந்து, ஹல்லேலூயா, உங்க வாய்களில் இருந்து, தேங்க்யூ ஜீசஸ், கர்த்தருக்கு இப்பொழுது நிற்கிற அந்த இடத்திலே ஒரு பலிபீடம் கட்டுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆடு மாடு, ஹல்லேலூயா, அது பழைய ஏற்பாட்டுல கொடுத்த அந்த பலி இல்ல, அதை விட ஹல்லேலூயா உங்க இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு ஒரு பலி செலுத்துங்க. இன்றைக்கு ஒரு பலி உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு பலிபீடம் கட்டுங்க. இன்றைக்கு ஒரு பலிபீடம், அசைக்க முடியாத ஒரு பலிபீடம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. யாரும் இடித்து போட முடியாத அந்த பலிபீடம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த பாடல் மூலியமாக தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நீங்க இருக்கிற அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு பலிபீடம் உண்டாவதாக, ஒரு பலிபீடம் உண்டாவதாக. அது இயேசுவுக்கு ஒரு பலிபீடம், அது இயேசுவுக்கு ஒரு பலி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட், 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 தேங்க்யூ லார்ட். ஹைல் ஹா சாந்தா ராபா. தேங்க்யூ லார்ட். அந்த இயேசுவின் மகிமை அந்த மூடுனதற்காய் நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ஒரு மகிமை, அந்த இயேசுவின் மகிமை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நிரம்புவதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜூம்ல ஹல்லேலூயா பார்த்து கொண்டு எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மேல நிரப்புவதற்காய் நன்றி. அந்த நிற்கக்கூடாத அந்த மகிமை எப்பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பலிபீடம் உண்டாக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். ஷியாந்தா ரபா ஹத்தரி விரிகா தரபாரா ஹந்தரினே ஓரோரோ. Thank you Lord, thank you Lord. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, சுபத்தி மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம்
எனக்கு மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உமை உங்க ஃபீட் வர்றோம்ப்பா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உமை பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே, பாடுவோம். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தி அன்பினால், கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தி அன்பினால், கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையினார், கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையின். மகிழ்ச்சி மகுடம் நீங்கதாப்பா, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உம்மை மறவே, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உம்மை மறவே. கை உயர்த்தி லேலுயா, லேலுயா, Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. స్తోత్రం. హల్లెలూయా. Hallelujah. Thank you, Holy Spirit. స్తోత్రం యేసు రాజా. உமக்கு மகிமை, హల్లెలూయా. உமக்கு மகிமை, స్తోత్రం. உமக்கு மகிமை. స్తోత్రం యేసు. அந்த மகிமையோட, அந்த மகிமையோட ஒரு few seconds அது எந்த அளவுக்கு நீ மௌனமா இருக்க முடியுமா? స్తోత్రం. ஹல்லேலூயா. மௌனமா இருந்து தெய்வத்தின் சத்தத்தை நீ கேட்டு
நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ வறுமையோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ வறுமையோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. Thank you, Lord. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி அப்பா. Thank you, Holy Spirit. அற்புதத்தின் தெய்வம், மேகங்கள் நடுவுல நடத்தி கொண்டு போகிறது தெய்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரவுல வெளிச்சமாக்கி வெளிச்சத்தின் மத்தியில ஹல்லேலூயா. உருவாக்கி எங்களை நடத்துகிற தெய்வமே, ஆமென். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி இயேசு ராஜா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 Thank you, Lord. நடத்துங்க சுவாமி. ஸ்தோத்திரம். அம்மா, இரவும் பகலும் எங்கள் கரங்களை பிடிச்சு நடத்த வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமா எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கர்த்தர் வழி நடத்த வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க நடத்துங்க, ஸ்தோத்திரம். நீங்க நடத்துங்க, ஆமென் தகப்பனே. நீங்க நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கண்ட்ரோலுக்குள்ள எங்களை கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசு ராஜா. நாங்கள்ப்பா, நாங்க பிடிச்சா விட்டுருவோம். ஏசப்பா, நீங்க என் கரங்களை பிடிக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க என் கரங்களை பிடிச்சு நடத்துங்கப்பா. ஆம் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாஞ்சியுள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஸ்தோத்திரம். அபிஷேகம் நிரம்பட்டும். ஆம் கர்த்தாவே. வாஞ்சியுள்ள கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஸ்தோத்திரம். அபிஷேகம் நிரம்பட்டும். அபிஷேகத்தை வைங்க, உங்களுடைய அபிஷேகத்தை வைங்கப்பா, உங்களுடைய அபிஷேகத்தை வைங்கப்பா. இப்பொழுது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தலைமையில உங்களுடைய அபிஷேகத்தை வைங்க. ஸ்தோத்திரம். கேட்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய அபிஷேகத்தை வைங்கப்பா. எங்க மேல வைங்க, என் தலைமையில வைங்கப்பா, அபிஷேகத்தை வைங்க. இந்த உலகத்துல ஹல்லேலூயா, எங்கள் பணத்தினால சாதிக்க முடியாதப்பா, எங்க பொருளால சாதிக்க முடியாது, எங்க பலத்தினால இந்த பூமியில சாதிக்க முடியாதப்பா. இந்த உலகத்துல எந்த விதத்திலும் சாதிக்க முடியாது. சாதிப்பதற்கு எங்க இடத்துல ஒன்றும் இல்லை சுவாமி. ஆனால் ஏசப்பா, நீ எங்க கரங்களை பிடிச்சு நீங்க எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிள்ளைகள் நடத்துங்க, பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரங்களால பிடிச்சு நடத்த வேண்டுமான்னு நாங்கள் செபிக்கிறோம். இப்போது பிள்ளைகளுக்கு என்ன தேவைகள் இருக்க சுவாமி தாவே, ஒருவேளை கேட்க முடியாத ஒரு தேவைகள் இருந்தாலும் தகப்பன அறிவிங்க சுவாமி. இப்பொழுதே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த நிறைவை அந்த குறைவை நிறைவாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அற்புதத்தின் தெய்வம் நடத்துவதற்காய் நன்றி. கிருபையுள்ள கரத்துல இந்த சபையுள்ள விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். போதகர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். குடும்பமாய் இணைந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் வழி நடத்துவீராக. நித்தமும் வழி நடத்த வேண்டுமானு செபிக்கிறோம்ப்பா. ஆயுசு முழுவதுக்கும் கர்த்தர் நடத்த வேண்டுமானு செபிக்கிறோம்ப்பா. எந்த விதத்திலும் சுவாமி பின்மாற்றம் ஆகாதபடிக்கு கர்த்தர் முன்னாடி நின்று நடத்த வேண்டுமானு செபிக்கிறோம் சுவாமி. தேவதூர்கள் பாளையம் இறங்க வேண்டுமானு செபிக்கிறோம்ப்பா. ஹோலி ஸ்பிரிட், கர்த்தருடைய வார்த்தை மூலம் சபை கட்டுவதற்காக நன்றி, அபிஷேகத்தால் நிறைப்பதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லா ஒரு கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்களே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆமென்.
சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருடைய மகிமையில இந்த நாட்களை நிரம்ப முடியுமோ அந்த அளவுக்கு நிரம்புங்க. அந்த அபிஷேகம் தான் உங்களை வழி நடத்த முடியும். நம்ம இடத்துல இருக்கிறது எதுவுமே இந்த பூமியில சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கர்த்தருடைய வழிகளை பிரகாரமா நடக்கணும்னா அவருடைய அபிஷேகம் இருந்தா தான் அந்த வழியில் நம்ம நடக்க முடியும். அதை வச்சு நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த மாமிசத்தின் பிரகாரமாக அந்த பூமிக்கு வந்தது காரணமே உங்களையும் என்னையும் கரம் பிடித்து கூட்டிக் கொண்டு போகத்தான் அவ வந்தார். சொல்லுங்க. நான் ரொம்ப நேரம் என்னை அறிமுகப்படுத்துற காட்டில நான் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் நேரம் போகிறேன். நான் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கு நினைக்கிறேன். நான் கடகடன்னு நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நான் உங்க இடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன். நேரம் இருந்தா நான் அறிமுகப்படுத்துகிறேன், இல்லாட்டா நான் இன்னொரு நாளைக்கு நம்ம பார்த்துக் கொள்வோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமே. என்னை அறிமுகப்படுத்த காட்டில நான் இப்ப பாடிட்டு இருக்கும் போதே உன்னைய அறிமுகப்படுத்துற காட்டில இயேசு அறிமுகப்படுத்துறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதை எடுத்து நீங்க என் பக்கத்துல என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வாசிப்பாங்க. நீங்க உங்க புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கேட்டா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு விளங்கும். நான் சிரிக்கமா நான் கொடுத்த நேரத்துக்கு நான் முடித்து விடுகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சித்தமா உங்களுக்கு தேவைகள் எதுக்காக ஜெபிக்கிறோமோ அதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளை இடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சரி, ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஒரு 2 ஆலயத்தை இங்க பாக்குறோம். என்னது? முந்தின ஆலயம், ஒரு பிந்தின ஒரு ஆலயம். 2 ஆலயத்தை கர்த்தர் இங்க எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா இவ்விடத்தில் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். முந்தின ஆலயம் வேற, பிந்தின ஆலயம் வேற. புது ஓல்டு வைன், நியூ வைன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது போல யோவான் முதல் அற்புதத்திலே இந்த பந்தியில் இருந்தவங்க என்ன சொல்றாங்க? இதுவரையிலும் அந்த ரசத்தை சாப்பிட்டவங்க நல்ல ரசத்தை அதை எடுத்து வாசிக்கிறேன், எடுத்து அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு அது ஒரு அருமையான வசனம். அது 1வது 2வது வசனத்தை 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டுள்ளது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரையும் வைத்திருக்கிறதே. நல்ல ரசங்கிறது என்னது? அதான் அந்த நியூ, அதான் அந்த இப்ப உள்ள நடக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த வெளிப்பட்ட மகிமை. அது கீழே பாத்தீங்கன்னா தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. அதான் இப்ப உள்ள மகிமை. இயேசு கிறிஸ்து அந்த மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அதுதான் இப்ப உள்ள அந்த நியூ வைன், அந்த நியூ வைன். அதற்கு ஈடாக அந்த ஓல்டு வைன், முந்தின ஆலயத்தை நம்ம பார்க்க முடியாது. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆரோன போல அழைக்கப்பட்டாலோழி இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்.
நம்ம ஆரோன் ஊழியமாக நம்ம அழைக்கப்படவில்லை. அது என்ன ஆலயம்? ஆரோனுடைய ஊழியம் அது முந்தின ஆலயம். பிந்தின ஆலயம் யாரு? மெல்கிதேசேக்கின் ஊழியமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மாம்சமாக நம்மை வந்து ஏற்றுக்கொண்டுதான் அந்த பிந்தின ஆலயம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்தின் பிரகாரமாக கர்த்தர் நம்மளை வழி நடத்த ஆசைப்படுகிறார். அப்ப அந்த அன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த கானான் தேசத்தை அந்த முந்தின ஆலயம் எது வரைக்கும் நடத்தி கொண்டு போனது? அந்த கானான் தேசத்தை வரதான் நடத்தி கொண்டு போனது. அப்ப இந்த பிந்தின ஆலயம், அதாவது மெல்கிதேசேக்கு முறைமையின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய செங்கோலினால் நம்மை பரலோக ராஜ்யத்து வரைக்கும் அந்த மகிமையை கொண்டு போகிறது. சொல்லுங்க. அப்ப இந்த பிந்தின ஆலயத்துல என்ன ஒரு விசேஷம் இருக்குன்னா, அது கீழே போட்டிருக்கிறது, இவ்விடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஒரு சமாதானம் உள்ள ஒரு தேசமாக இருக்கும், ஒரு சமாதானம் உள்ள ஒரு வீடாக இருக்கும். அப்ப ஒரு சமாதானம் உள்ள ஒரு சபை, அதான் அந்த பிந்தின இயேசு கிறிஸ்து மூலியமாக அந்த சமாதானம் உள்ள ஒரு தேசம், ஒரு சமாதானம் உள்ள ஒரு சபை, ஒரு சமாதானம் உள்ள ஒரு குடும்பம். இதை நான் கட்டளையிடுவேன். வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின வாசிக்க பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:9 வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பாருங்களேன், அவர்கள் தேவனுடைய புத்திரர். நீங்க யாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள். நீங்க யாரா? இயேசுவனுடைய புத்திரர்கள், இயேசுனுடைய மகனும் இயேசுனுடைய மகளுமா இருக்கிறீர்கள். அது ஒரு முந்தின ஆலயத்துல இல்லாதது ஒரு பிந்தின ஆலயம். இயேசு கிறிஸ்து மூலியமாக வெளிப்பட்டது. நீங்க யாருடைய பிள்ளைகளும்? இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க ஒரு பிள்ளைகள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர்கள் யாரும் பாருங்க, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க தேவனை தரிசி போட்டுருக்கு, நீங்க திருப்தி அடைகளை போட்டுருக்கு, நீங்க பூமியை சுதந்திரப்ப எல்லாமே வேற வேற காரியங்களை நீங்க உங்களால நீங்க பார்க்க முடியும். எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்துக்குரியமான ஒரு ஆசீர்வாதம். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். 9 நீங்க பாத்தீங்கன்னா இது ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா போகுது. என்ன போகுது? அவருடைய பிள்ளைகள். சமாதானம் பண்ணுங்க, சமாதானம் நிறையக்கூடிய அந்த மகிமை யாருடைய சபையா? இயேசுவுடைய சபை, இயேசுவுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். 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 இப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ளதான் கர்த்தர் நம்மளை இந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார். இதுவரை நீங்க பார்க்க முடியாத அந்த மகிமை, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அந்த பார்த்த மகிமை, அந்த இடத்துக்கு கர்த்தர் நியமிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மகிமை உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு கிருபா அண்டையில கொண்டு போகுது. அப்ப பாடுகளின் மத்தியில அவர் மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன். எவ்வளவுதான் நீங்க பாடுகள் பட்டாலும் அந்த பாடுகள் கர்த்தருடைய மகிமைக்கு ஈடானது அல்ல. அப்ப பாடுகளுக்கு மேல என்ன வருது? அந்த இயேசுடைய மகிமை வருகிறது. அதான் நம்ம பாக்குறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவ எந்த அளவுக்கு நீங்க ருசிச்சு பாக்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அவரை அறிந்து கொள்ளுகிறீங்களோ, அந்த அளவுக்கு அவருடைய மகிமை உங்களுக்குள்ள இருந்து அது வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமே. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு வாசித்து கடந்து நான் போக ஆசைப்படுகிறேன். லூக்கா 19 எடுங்களே பாருங்களேன். ஒரு சகையை குறிச்சு ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆமே. சகை 19:5 போட்டிருக்கிறது. இயேசு அந்த இடத்தில் வந்த போது அவன் அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அதற்கு அவர் என்ன பாருங்க, அவன் சீக்கிரமா அவன் இறங்கி, இவர் சீக்கிரமாய் இவர் வர சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அவர் கூப்பிட்டு சொல்றாரு. இவன் என்ன பண்றான் இவன் அப்ப நான் நினைக்கிறேன் அவன் சீக்கிரமா இறங்கி வந்திருக்க மாட்டான். அவன் அங்கிருந்து குதிச்சிருப்பான் பாருங்க. அழைத்து கொண்டு போய் அதை கண்ட யாவரும் ஒரு பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி அவர் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை, என்ன ஆஸ்தியில் பாதியை கொண்டேன், ஒருவனிடத்தை எதையாக அநியாயமே வாங்கினது உண்டானால் நாளத்தனையா நான் திரும்ப செலுத்துறேன் என்றான். இயேசு அவன் நோக்கி, இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, அல்லேலூயா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுவரையிலும் அப்ப ரட்சிப்புங்கிறது என்னது? கர்த்தருடைய மகிமை அந்த வீட்டில் நிறையப்பட்டது. அப்ப கர்த்தருடைய மகிமை. அப்ப ஏன் அவனுக்கு பாருங்க, அவனுக்கு எல்லா வசதிகள் இருந்தும் அவனுக்கு போதுமான ஒரு திருப்தி இல்ல, போதுமான ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையில சகை இருக்கும் பொழுதுதான் இயேசு அவன் சகை இயேசுவை சந்திக்கணும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கப்பட்டது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இயேசு அவனை சந்திக்கிறதுல இயேசுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அல்லேலூயா. அவனை சீக்கிரமா இறங்க வைத்து அவன் சீக்கிரமா அவனுக்கு ரட்சிப்புக்குரிய சமாதானத்தையும் ரட்சிப்புக்குரிய அந்த மகிமையும் அந்த வீட்டில் அவன் நிறைய பண்ணினார். அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டாக, எந்த அளவுக்கு நீங்க தாகத்தோட அந்த மகிமையை கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவர் உங்களை வீட்டிலே இன்றைக்கு அவர் நிறைப்பார். மகிமை, அந்த மகிமை, இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை இன்றைக்கு ஹல்லேலூயா, இன்றைய தினத்திலிருந்து ஒரு ஹல்லேலூயா, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல, ஒரு அளவுகளை பிடித்திருக்கிற அந்த அளவுக்கு இல்லாதபடிக்கு அதை விட மேலான ஒரு மகிமை இந்த நாட்கள்ல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஜான் 13 எடுத்து வாசிங்களேன். ஜான் 13:34-35 சொல்லுது. யோவான் 13 நான் வாசிக்கிறேன். 13:34-35 சொல்லுது. 13:34-35 சொல்லுகிறது. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களை அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். மகிமை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நிறைக்கும் பொழுது நீங்க எப்படிப்பட்டவர்களா, நீங்க கர்த்தருடைய சீசர்கள். அவருடைய மகிமை உங்க குடும்பத்தில் நிறைக்கும் பொழுது உங்க இடத்துல என்ன வெளிப்படுதா, கர்த்தருடைய அன்பு உங்க இடத்துல இருந்து அது வெளிப்படுகிறது. அப்போது மகிமை இருக்கும் பொழுது என்ன வெளிப்படுது? கர்த்தருடைய அன்பு உங்களிடத்தில் இருந்து வெளிப்பட்டு பலருக்கும் கர்த்தருடைய அன்பு கொண்டு போகிற ஒரு ஊழியக்காரராக, ஒரு ஊழியக்காரியாக கர்த்தர் உங்களை கொண்டு உபயோகப்படுத்துவார். நீங்க நிற்கிற அந்த ஸ்தானத்தில் தானே நீங்க இருக்கிற அந்த ஒரு கட்டுப்பாட்டு உள்ள அந்த தேசத்தில் தானே கர்த்தருடைய மகிமை உங்களை எந்த அளவுக்கு நிறைக்கும் பொழுதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு உபயோகப்படுத்துவார்.
மாற்றக்கூடியதை நாம் நினைக்கிறோம் வந்து இதெல்லாம் இம்பாசிபிள், இதெல்லாம் அந்த தேசத்துல வந்து சுவிசேஷங்கிறது வந்து போகிறது ரொம்ப அரிதுங்க. ஆனா கர்த்தருக்கு ஒரு செகண்ட் போதும். கர்த்தருடைய மகிமை உங்களுடைய இல்லத்துல இருந்து இறங்குச்சுன்னா நீங்க போகிற அந்த ஸ்தானத்துல நீங்க எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கிறீங்களோ, நீங்க ஒர்க் பிளேஸ்ல நிரம்பி நீங்க எந்த அளவுக்கு அந்நிய பாஸ் நிரம்பி கர்த்தருடைய மகிமையில நீங்க நிரம்பி இருக்கிறீங்களோ அப்படியே அப்படியே வெளிப்படுவாருங்க. அப்படியே வெளிப்படும். அப்படியே பற்றி பிடிக்கும். அந்த இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ள ஃபில் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அது நிரம்பி வழியும். அப்ப நிரம்பி வழி எங்க போகும் வந்து பக்கத்துல இருக்க அந்த பிள்ளைகளை பற்றி பிடிக்கும். அந்த விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். நான் இன்றைக்கு ஸ்தானத்துக்கு நான் போறேன். இன்றைக்கு நான் வேலைக்கு போகும்போது நான் கர்த்தருடைய மாலை நான் நிரம்ப இன்றைக்கு நான் என்னுடைய வாயிலிருந்து சுவிசேஷம் போகாது. ஆனால் என்னிடத்துல இருக்கிற அந்த அபிஷேகம் அநேகர் பற்றி பிடிக்கும். அநேகர் பற்றி பிடிக்கும். அதான் சுவிசேஷம். அவங்க உங்க இடத்துல வந்து இயேசுவை குறிச்சு சொல்லுங்க உங்ககிட்ட இருந்து கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்படித்தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக இருக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொன்னு வாசிங்க வந்து சங்கீதம் 119 60 எடுத்து வாசிங்க. நான் தெரியும் 119 60. ஆமென். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு சூப்பர். ஆமென். Thank you sister. ஆமென். ஆமென். வேதத்துல வாசிக்கிறோம், உமது கற்பனை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். நான் வெயிட் பண்ணல. எந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமைக்கு எந்த அளவுக்கு நான் தாமதியாமல் நான் பெற்றுக்கொண்டனோ அந்த அளவுக்கு அந்த மகிமை உங்களிடத்திலிருந்து கிரியை செய்யறதா இருக்கிறது. சகையு சீக்கிரமா இறங்கி வந்தா கர்த்தர் சீக்கிரமா அவர் வீட்டுக்குள்ள போய் அவன் செய்ய வேண்டிய எல்லா மகிமையும் கர்த்தர் அவனுக்கு ஊற்றினா அவன் ரட்சிக்கப்பட்டான். அதுல இடத்துல இருந்து ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஊற்று கிளம்பி போனது. இன்றைக்கு நீங்க இருக்கிற அந்த தேசத்துல இருந்து, நீங்க இருக்கிற அந்த ஆராதிக்கிற இடத்துல இருந்து இன்றைக்கு ஒரு ஊற்று, ஒரு மகிமை அந்த இடத்துல கிளம்பி நீங்க விசுவாசிங்க. சுவிசேஷத்தை வாயிலிருந்து சொல்ல முடியாத ஒரு தேசம், பைபிளை தூக்கிட்டு போக முடியாத ஒரு தேசம். இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருடைய மகிமையால் நிரம்புவேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய மகிமை என்னிடத்தில் இருந்து அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் தான் மாற்றம் உண்டு. நீங்க செபிக்கத்தான் அந்த இடத்துல மாற்றம் உண்டு. கர்த்தர் யாருக்கு செவி கொடுப்பார்? செபிக்கிற பிள்ளைகளுக்கு செவி கொடுப்பார். செபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். செபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தர் இறங்கி வருவார். நான் இந்த தேசத்துக்கு 2006 வரும்போது எனக்கு முதல் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உருவாக்குவேன். உனக்கு என்ன தேவையே, உனக்கு தேவையானது இங்க எதுவுமே இல்லை. ஆனால் நான் உனக்கு தேவையானது நான் இந்த பூமியில, இந்த UK பட்டணத்திலே நான் உருவாக்குவேன். அதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். மேலான காரியம் கர்த்தர் இந்த பூமியை எனக்கு செய்தார். இந்த UK பட்டணத்தை என்னை வைத்தார். எனக்கு வந்து 2 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நல்ல ஜாப். ஒரு IT கம்பெனில இருந்து கூட அந்த அளவுக்கு சம்பாதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஜாப்பை கொடுத்து கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். நல்ல ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தினார். இப்ப பாருங்க, நாங்க இன்னொரு சபையிலிருந்து தான் நாங்க ஆரம்பிச்சு கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் சொன்னா அந்த சபையை விட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு வந்து கர்த்தர் சொன்னா
உனக்கு இன்னொரு மகிமை உனக்கு இருக்கிறது. உனக்குன்னு நான் வைத்திருக்க தனி மகிமைய அத வந்து நீ உன்னை கொண்டு செய்யக்கூடிய மகிமை வந்து அது பெரிதா இருக்கு சொல்லிட்டு அந்த சபையில இருந்து கர்த்தர் என்னை பிரித்து எடுத்து ஒரு 4-5 மாசம் தான் இருக்கு. கர்த்தர் தனியாக வைத்து ரெகோபோத் என்ற பெயரை கர்த்தர் எனக்கு கொடுத்து அதை வைத்து கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் தெரியாதவர்கள், நாங்கள் அறியாதவர்கள் எங்களோட இணைந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார்கள். 1 நாள் 2 நாள் ஜெபித்து விட்டு போறவர்கள் அல்ல, என் கூட இணைந்திருக்கிறவர்கள் 7 நாட்களும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். காலையில மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் பார்த்தா அதிக நேரம் என் கூட இருந்து ஜூம்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமை எங்களிடத்தில் இருந்து கர்த்தர் கடந்து போக பண்ணினார். எப்படிப்பட்ட தேசமா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஒரு ஹார்டான தேசமா இருந்தாலும், உங்களுக்கு இருக்கிற அந்த மகிமை, அந்த மகிமை இப்பொழுது அது என்ன செய்யும் போது ஒரு எந்த அளவுக்கு பாறையா இருந்தாலும் அது மெல்ட் ஆகக்கூடிய மகிமை உங்க இடத்துல இருந்து கடந்து போகும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், 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 ஹல்லேலூயா. ஏன்னா மரித்து போனவர் இயேசு நம்ம ஆராதிக்கவில்லை, உயிர்த்தெழுந்த அந்த மகிமை, உயிர்த்தெழுந்த அந்த மகிமை. சாத்தான் நினைச்சான் இயேசு கிறிஸ்து மரிச்சுட்டா அதோட முடிஞ்சுட்டா வந்த, அதற்கு அடுத்துதான் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, அதை விட பல மடங்கு ஊழியம் பெருக்கெடுத்து போனது, ஊழியம் பெருக்கெடுத்து போனது. இது பேதுரு நடந்து போகும் பொழுதே அவன்கிட்ட இருந்த அந்த மகிமை வெளிப்பட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டது. பவுல் அவன்கிட்ட இருக்கிற அந்த உடை எடுத்து எரியும் பொழுதே, வீசும் பொழுதே அதற்குள்ள இருந்த அந்த மகிமை சுகத்தை பெற்றுக் கொண்டது. சோ அப்படிப்பட்ட ஊழியத்தின் மகிமை சீசர்கள் மத்தியில் காணப்பட்டது. அதே மகிமை அந்த இடத்துல நம்ம வாசிச்சோம்னா, சீசர்களுக்கு எப்படிப்பட்ட மகிமை வெளிப்பட்டுச்சு நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க விசுவாசிங்க. அதே மகிமை, அதே மகிமை. ஏன்னா நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவன். அந்த மகிமை அந்த இடத்துல வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுதான். நீங்க இருக்கிற இந்த இடத்துல அதே மகிமை சுவிசேஷம் அறிவிக்கப்படும், சுவிசேஷம் அறிவிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது ஒருவரும் கெட்டு போவது சித்தம் இல்ல, எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும் என்பதே கர்த்தருடைய வாஞ்சையும் கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. வந்து விருப்பமா இருக்கிறது. கர்த்தருடைய விருப்பமே வந்து எல்லாரும் தேசம் அவர் தாமதிப்பதற்கு காரணமே வந்து எல்லா தேசமும் இயேசு வருகிறதற்காகத்தான் அவர் இன்று வரையும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார் தான். உங்களுக்கு ஒரு கஷ்டத்தின் மத்தியில நீங்க ஒருவேளை நீங்க வந்திருந்தாலும், ஆனால் நீங்க கர்த்தருடைய மகிமை உங்க இடத்துல இருக்கும் பொழுது அது ஒரு வேற மனுஷனாக, ஒரு வேற மனுஷியாக கர்த்தரால் மாற்ற முடியும். அதற்காகத்தான் உங்களை இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து கர்த்தர் இந்த ஜூம்ல கர்த்தர் உங்களை ஆராதித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். மகிமைய, அந்த மகிமை, அந்த சுவிசேஷ மகிமை. நீங்க நடந்து போனாலே அந்த மகிமை பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் நடந்தாலும் அவங்கள அந்த பற்றி பிடிக்கிற அந்த இயேசுவின் மகிமைய இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு நீங்க நிரம்புங்க. வேதம் சொல்லுகிறது அந்த அபிஷேகம் பண்ண எல்லா வித கட்டுக்களையும் முறிக்குமா, எல்லா கட்டுக்களையும் முறிக்குமா, வந்து எல்லா நுகத்தையும் அற்று போக பண்ணுமா. அப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த நாட்கள் நீங்க நிரம்புங்க. அதற்காக நீங்க வாஞ்சிங்க. ஒவ்வொரு நாளும் உங்க இடத்துல விட்டு கடந்து போகும் பொழுது, ஷாப்பிங்க்கு போகும்பொழுது, ஒர்க் பண்ண போகும்போது, எந்த இடத்த உங்க வீட்டு கடந்து போனாலும் கர்த்தாவே ஏசப்பா உங்க அபிஷேகத்தால் நிறைங்க சுவாமி, அபிஷேகத்தை நிறைங்கப்பா. பேதுரு 12 சீசர்ல கொண்டு இந்த அபிஷேகம் கர்த்தருடைய ஊழியத்தை உபயோகப்படுத்தினதுனால் எங்களை கொண்டு, எங்க சபையை கொண்டு இந்த ஊழியத்தை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை விட்டு உங்க வீட்டு கடந்து போங்க. கர்த்தருடைய மகிமை ஒரு அதிசயத்தை நீங்க பாப்பீங்க, அதிசயத்தை நீங்க பாப்பீங்க, ஒரு அதிசயத்தை பாப்பீங்க. யாரும் கிடைக்கீங்கன்னா ஐயோ, ஓ மை, எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பாருங்க. வந்து
ஆனா நான் அநேக இடத்துல நான் சாட்சியா அதிகமா, ஏன்னா நான் நேருக்கு நேரம் நான் பார்த்த சாட்சின்னா அந்த பாஸ்டர் பிலிப்பு அவங்களுடைய குடும்பத்துல நடந்த அதிசயம் தான் நான் நேருக்கு நேரம் பார்த்தேன். அப்படிப்பட்ட மகிமை தான். அத அக்கா இதுவரையில ஒரு காரியத்துக்கூட அந்த பிலிப் பாஸ்டருடைய அக்கா மனைவி ரோசி அக்கா ஒரு காரியத்திலையும் போய் அவங்க ஆபீஸ் ஏறி இறங்க ஒரு ஃபில் பண்ண அந்த அளவுக்கு அவங்க தெரியாம இருந்தாங்க தெரியாம இருந்தா. ஆனா கர்த்தருடைய எந்த அளவுக்கு அவங்க ஜபத்துல இருந்து எந்த அளவுக்கு அவங்க கர்த்தருடைய மகிமை அவங்களுக்குள்ள இறங்குச்சோ, பிலிப் என்ன செய்ய முடியாத அந்த காரியங்கள் எது இப்ப அவங்க செய்ய வச்சுச்சு, அந்த இயேசுவின் மகிமை அவங்க செய்ய வச்சுச்சு. இன்றைக்கு விசாவை கொடுத்து கவர்மெண்ட் ஜாப், இன்னைக்கு NHSல ஜாப் கிடைக்கிற அளவுக்கு அந்த கர்த்தருடைய மகிமை அது நீங்களும் நாளும் பார்க்க முடியாத ஒரு சாட்சி. கர்த்தருடைய மகிமை இறங்குச்சுன்னா ஒரு செபிக்கிற பிள்ளைகள் இருக்கும் பொழுது அது ஒரு நாள் அந்த ரோசியக்கா என்னதுல ஒரு நார்மலான ஒரு கேரட் ஜாப் இல்ல, அவங்க ஒரு NHSல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு அற்புதம். NHSனா இங்கதான் அதான் ஒரு கவர்மெண்ட் ஜாப். இங்க கர்த்தர் அப்படியாய் அந்த மகிமை, நான் இப்ப அவங்க வீட்டுக்கு அடிக்கடி நான் போகும்போது கண்ணீரோடு அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. செபம் எந்த அளவுக்கு நரம்பிச்சோ, எந்த அளவுக்கு அவங்களோட விசா ரிஜெக்ட் ஆச்சோ, அது விடல. ரிஜெக்ட் ஆக இவங்க ஃபில் ஆக மகிமையில இவங்க ஃபில் ஆக அங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா கர்த்தரே அந்த ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அவங்க வீட்டுக்கு திரும்பவும் கோச்சில போய் அப்ளை பண்ணுகிற அளவுக்கு அவங்க நினைச்சு கொண்டு இருக்கிற பொழுது போஸ்ட் ஆபீஸ் மூலியமாக போஸ்ட்மேன் மூலியமாக அந்த விசாவுக்கு அப்ளை சாங்ஷன் சொல்லி ஒரு லெட்டரை கொடுக்கும்படியா அந்த அபிஷேகம் செய்து விட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் உயிருள்ள ஒரு சாட்சியாக இந்த இடத்துல இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளே, தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் ஒரு மனுஷன் அல்ல, நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற வானத்தை பூமிக்கு அதிகாரம் உடையவர், வானத்தை பூமியை உண்டாக்கினவர். வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது. யாரை தெரிந்து கொண்டாராம்? உங்களை தெரிந்து கொண்டார். இந்த ஜூம்ல இருக்கிறீங்களே சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே உங்களை அவர் தெரிந்து கொண்டார். அப்ப நீங்க இருக்கிற அந்த வாசஸ்தலத்தை கூட கர்த்தர் அவர் தெரிந்து கொண்டார். நான் அடிச்சு சொல்லுவேன். நான் ஒரு 12th படிக்கிறேன். அது 18 வயசு இருக்கும். 18 வயசுக்கு இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய ஒரு தாசன் எசேக்கியா பிரான்சிஸ் என் தலை மேல கையை வச்சு அவருக்கு ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் உன்னை ஒரு ஃபாரின் தேசத்துக்கு கூட்டிட்டு போகிறதை நான் பாக்குறேன்னு சொல்லி, நான் 18 வயசுல அவர் எனக்கு ஒரு ப்ராஃபஸி பண்ணார். ஆனா எனக்கு அந்த எந்த ஃபாரின் அந்த ஒரு பாஸ்போர்ட் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு மணின்னு எல்லாத்தையும் எதுவுமே இல்லை. எனக்கு போறதுக்கு ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனா 30வது வயது கர்த்தர் தேடி அல்ல என் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் 30வது வயதில் இந்த ஃபாரின் கர்த்தர் கூட்டி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட அந்த மகிமை எங்க இருந்துச்சு? நான் நீ நிரம்ப அந்த கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். உங்களுக்குரிய ஒரு ப்ராஃபஸி, இன்றைக்கு ஒரு ப்ராஃபஸினா நீங்க கர்த்தருடைய மகிமை நிரம்புங்க. உங்களை அற்புதத்தின் வழியில கர்த்தர் நடத்துவார். உங்களால சாதிக்க முடியாதத கர்த்தருடைய மகிமை உங்களை சாதிக்க.
உங்க கூட்டிட்டு போகாத அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை கூட்டிட்டு போகும். அது எவ்வளவு பெரிய ஆழமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கடலுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் கடலுக்குள்ள போகும் பொழுது வேதத்தை வாசிக்கிறோம், அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை கூட்டிட்டு போனது. அவ்வளவு பெரிய கடல் தண்ணீர் பிரிக்க வைத்து, தண்ணீரை நிற்க வைத்து கர்த்தருடைய மகிமை அவங்களை கூட்டிட்டு போனது. அது பழைய ஏற்பாட்டு மகிமை இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டு மகிமை நீங்க சொல்ல தேவையில்லை. நீங்க நடந்து போக மாட்டீங்க, உங்களை தூக்கி கொண்டு போவார். அவங்க நடந்து போனார்கள், உங்களை கர்த்தருடைய மகிமை தூக்கி கொண்டு போவோம். தூக்கி கொண்டு நீங்க பறந்துருவிய. நீங்க பறந்து கர்த்தரை கண்டு ஊழியம் செய்வீங்க. நீங்க பறந்து கர்த்தருடைய மகிமையை நீங்க காண்பீங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களா சேர்ந்து. கர்த்தருடைய மகிமை நீங்க சாதாரண நினைச்சாதீங்க. சாதாரண நினைச்சாதீங்க. கர்த்தருடைய மகிமை நீங்க நிரம்பிட்டீங்கன்னா, கர்த்தருடைய மகிமை நீங்க அதுக்கு அந்த சிறகுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க வேற மனுஷனா நீங்க மாட்டீங்க. நீங்க பழைய மனுஷன் இல்ல. நீங்க பழைய ஆள் இல்ல. நீங்க ஒரு புதிய ஆள், ஒரு புதிய ஸ்பிரிட், ஒரு புதிய ஒரு நியூ வைன். இது வந்து முன்னாடி இந்த டேஸ்ட் இல்ல, இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கர்த்தர் போவா. உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் காலிலிருந்து விழுவார்கள். இதுவரையும் பேசாதவர்கள் உங்களுக்கு மகிமை இருக்கும் பொழுது உங்களை தேடி வருவார்கள். உங்களை தேடி வருவார்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லார் கண்களை மூடி நம்ம இப்பொழுது நம்ம செபிக்க போகிறோம். கடந்து போனது. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுங்க. அந்த மகிமையை கர்த்தாவே நீ நிரப்புங்கன்னு சொல்லி இருக்கிற அந்த இடத்திலே நீங்க செபிக்க போறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நிரப்புங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பன் உடைய கரத்தை வைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. என்னை நிரப்புங்கன்னு சொல்லி அந்த மகிமைய என் கண்கள் காண வேண்டும் சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுவாமி, ஒவ்வொரு மகனுக்கும், ஒவ்வொரு மகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் இப்போது நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். அவர்கள் இதுவரை சாதிக்க முடியாததை கர்த்தர் உம்முடைய மகிமையினால இந்த இடத்துல நீங்க சாதிக்க வைக்க வேண்டுமா என்று செபிக்கிறேன் சுவாமி. அவங்களுடைய வேப்பம், அவங்களுடைய ஏக்கம், அவங்க விருப்பம் கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பகிர்ந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கணும், ஃப்ரீயாக அறிவிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிற அந்த கண்ட்ரியில எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளணும். அந்த விருப்பம் சுவாமி இப்பொழுது ஹல்லேலூயா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒர்க் பிளேஸ்ல வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒர்க் பிளேஸ்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கடந்து போவதாக அந்த மகிமை கடந்து போகட்டும்ப்பா. அந்த மகிமை கடந்து போகட்டும் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சத்ருவானம் எதிர்த்து நிற்பதில்லை, சாத்தான் எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தருடைய வல்லமைக்கு, கர்த்தருடைய மகிமைக்கு எதிராக சாத்தான் எதிர்த்து நிற்பதில்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேங்க்யூ. நடத்துவதற்காக நன்றியப்பா. நடத்துவதற்கு நன்றியப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லா குறைகள் நிறைவாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவங்களுடைய தேவைகளை இப்பொழுது சந்திக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ. ஒருவேளை அவங்க குடும்பம் வீட்டுல இந்தியாவுல இருந்துச்சுன்னா சிஸ்டர்ஸ் அவங்க மனைவி இப்பொழுது மனைவி இங்க இருந்து அவங்க ஒருவேளை கணவர் இந்தியாவில இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய கர்த்தருடைய பாதுகாப்பு அளவில்லாமல் இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நடத்துவீராக.
எடுத்து நடத்துகிறார். சபையோட போதகருக்காரங்க செபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மகிமை காணட்டும்பா, உம்முடைய மகிமை காணட்டும்பா, அந்த சிறகுகளின் மகிமை காணட்டும்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அந்த பரலோக மகிமை காண செய்ய வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம்ப்பா. நடத்தக்கூடிய கிருபைகள் உண்டாக வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் சுவாமி. வெளிப்பாடுகள் உண்டாக வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ரகசியங்கள், கர்த்தருடைய வார்த்தையோட ரகசியங்கள் இப்பொழுது வெளிப்பட வேண்டுமானுங்கள் செபிக்கிறேன் சுவாமி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. நடத்துங்கப்பா, என்னை பயன்படுத்தின. ஹல்லேலூயா. கர்த்தராவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. நான் அறியல சுவாமி, ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல வந்து என்னை பயன்படுத்துற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. அடியோட குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இம்மட்டு நன்மைகளுக்காய் தொடர்ந்து உம்முடைய கரத்துல இந்த சபை முழுவதும் ஹல்லேலூயா கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அடியோட சபையை அடியனுடைய தேசத்தை கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். மீதி நேரத்தை நான் பாஸ்டர் ஐயா கையில நான் கொடுக்குறேன், நீங்க நடத்துங்க. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். கிங் ஆஃப் ஷாலோம் வாலிப ஜெபக்குழுவின் சார்பாக, சபையில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தினர் சார்பாகவும், விசுவாசிகளின் சார்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் இருக்கிற கர்த்தர் பெரியவர், கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து நடக்கிறபடினாலதான் கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக இந்த இடத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் வைத்து பாதுகாத்து வருகிறார். உங்களுடைய தேவதாசர்கள் மூலமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊழியக்காரர் வந்து எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தந்து கொண்டு இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயா அவர்களுக்கும் மறுபடியுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட ஐயா லைன்ல இருக்கிறாரு. யாருக்காவது ஜெபிக்கணுமா? யாருக்காவது ஜெபிக்க இருந்தா ஐயா கிட்ட சொல்லுங்க. ஐயா ஜெபிப்பார். சொல்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். சொல்லுங்க. கேக்க சொல்லுங்க. பாஸ்டர், எனக்கு நீங்க முதல்ல துதி ஆராதனை தொடங்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு பிரசன்ஸ் இருந்தது இந்த வீட்டுல. 2 வருஷத்துக்கு முன்னாடி பெர்க்மான் ஐயா வந்தாரு ஜித்தாவுக்கு. மெசேஜ் கொடுக்கறதா வந்திருந்தாரு. அப்போ என்ன பிரசன்ஸ் இருந்ததோ அந்த ஹால்ல அதே அளவுக்கான பிரசன்ஸ் இங்க இருந்தது. ஆண்டவர் மூலமாக எங்கிட்ட பேசினாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலையோட இருக்கும் பொழுது அந்த துதி ஆராதனை அப்பயே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. மிகவும் ஆசீர்வதிப்பாரு. ரொம்ப நன்றி. மனசுக்கு ரொம்ப திருப்தி. ஆண்டவர் மூலியமாக இன்னைக்கு எங்க இடத்துல பேசினாங்க. அது இல்லாம இப்ப வந்து அதுக்காக வேண்டி எங்க பாஸ்டருக்கும் உங்களை கொண்டு வந்த பாஸ்டருக்கும் ஆண்டவருக்கும் நான் நன்றி சொல்றேன். இவங்க இங்க பாருங்க, இவங்க என்னோட சகோதரி. என்னோட சகோதரி அவங்க இங்க ஜித்தால ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செய்யறாங்க. இப்ப அந்த சவுதி சேஷன் வந்த பிறகு அவங்களுக்கு வேலையை வந்து அவங்களுக்கு டெர்மினேஷன் பண்ணிருக்கிறாங்க. கணவரும் மனைவியும் இங்கதான் இருக்கிறாங்க ஜித்தாவுல. கணவருக்கும் வேலையில பிரச்சனை. கணவருக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையில பிரச்சனை. அவருக்கும் வேலை இல்லாம, சகோதரியும் வேலை இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அவங்க சென்னைக்கு போனோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில சென்னைக்கும் போக முடியல. அங்க போயிட்டு என்ன பண்றது? எதிர்காலம் 2 பிள்ளைங்க அவங்களுக்கு. கையில ஒன்னும் சேவிங்ஸும் அவங்களுக்கு இல்ல. அதனால எதிர்காலத்தை நினைச்சு கணவன் மனைவி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த அந்த பயத்தின் ஆவி போறதுக்காகவும் வீட்டுக்கு சமாதானம் கிடைக்கணும், சகோதரிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயா. அவங்க பொண்ணும் என்னோட பொண்ணும் படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீட் எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபிச்சுக்காங்க ஐயா. ஆண்டோட நாம மையப்பட 2 பேருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்கணும்னு வேண்டிக்காங்க ஐயா. ஆமென், 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 ஆமென். வேற யாருக்கா ஜெபம் பண்ணுமா? சொல்லுங்க, நான் சேர்ந்து ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணா சரி, ஓகே. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாம் இணைந்து
இந்த சகோதரனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சகோதரன் கொடுத்த இந்த விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்களும் ஜெபிக்கணும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அற்புதம் செய்கிறவரே உங்க கரத்தை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்க 100% ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய அற்புதத்தை நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இந்த நிமிஷத்துல சுவாமி அந்த சகோதரன் விண்ணப்பத்துல சுவாமி உங்களுடைய கரத்தை நீட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எல்லா தேவைகளையும் அறிந்த கர்த்தர் தேங்க்யூ லார்ட். அந்த பயத்தின் ஆவிய கர்த்தர் எடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். வேதத்துல வாசிக்கிறோம் சுவாமி கர்த்தர் ஒருவருக்கே அந்த பயம் உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. நாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம் சுவாமி. ஆனா அந்த பயப்படுற அந்த பயம் இருதயத்திலிருந்து கர்த்தர் அந்த சகோதரில் எடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சரிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு சுவாமி படித்துக் கொடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு சுவாமி கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. செலவில்லாதபடிக்கு சுவாமி இந்த கவர்மெண்ட்லயே ஹல்லேலூயா சீட்டு கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க மனுஷன் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நாங்க இயேசு நோக்கி பார்க்கிறோம். எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யற கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே ஒரு அற்புதம் செய்வதற்காய் நன்றியப்பா. ஹல்லேலூயா. வேலை இல்லாத ஹல்லேலூயா கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா தகுந்த வேலை கிடைக்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க கரை நீட்டி நாங்கள் ஹல்லேலூயா உங்களுடைய பாதப்படி நாங்க விழுகிறோம் சுவாமி. இயேசுவின் ஃபீட்ல நாங்க கடக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அற்புதம் செய்வதற்காய் நன்றி. பொறுப்பேற்று வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்னும் யாருக்காவது ஜெப குறிப்பு இருந்தா பாஸ்டர் ஐயா கிட்ட சொல்லுங்க, அவங்க ஜெபிப்பாங்க. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஐயாக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பனாக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஐயா ரொம்ப மெசேஜ் வாஸ் ரியலி ரொம்ப அற்புதமா ஆவியானவர் நம்ம கிட்ட பேசினார் உங்க வசனம் மூலியமா. இட் வாஸ் ரியலி கிரேட். ரொம்ப உற்சாகப்படுத்துற வசனம், பலப்படுத்துற வசனம் இன்னைக்கு உங்க மூலியமா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினாரு. அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல கூட ஃபெலோஷிப், எங்க யூத் ஃபெலோஷிப்காக ஜபித்துக் கொள்ளுங்க. இந்த தேசத்துல இது வரைக்கும் ஃபெலோஷிப் பாதுகாத்து வந்தாரு. இனிமேல ஆண்டவர் பாதுகாத்து நம்மள ஒன்னும் அதிகமா நம்மள வல்லமையா இன்னும் அதிகமா பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தரையும் வல்லமையா பயன்படுத்த வேண்டும். அப்புறம் நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கிற சகோதரர் அருணுக்கு இன்னைக்கு பர்த்டே இருக்கு, அவங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க. Amen. Amen. Arun, okay. Amen. May God bless your family, Pastor. Amen. God bless you. God bless you. God bless you. Amen. Amen. ஜெபமண்டா அருண் என்ன ஏஜ்? ஏஜ் கரெக்ட்டா தெரியல, பட் 35 பிளஸ் இருக்கும். 35 பிளஸ். ஆமென். ஆமென். அண்ணா 42 முடிஞ்சு 43. Great. Very good. Okay, super. 43. அப்புறம் நாங்க ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றோம். நம்ம கரோனால இருந்து கர்த்தர் இது வரைக்கும் பாதுகாத்தார் எல்லாரையும். இனிமேல பாதுகாக்க வேண்டும். அப்புறம் ஃபெலோஷிப்காக. ஆமென். 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 எஸ்அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை கர்த்தாவுடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தேங்க்யூ. அந்த அருண் ஹல்லேலூயா அந்த மகனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. 42 முடிஞ்சு ஹல்லேலூயா 42 வருஷம் ஹல்லேலூயா உங்களுடைய கரம் ஹல்லேலூயா அந்த மகனை தூக்கி எடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ. உங்களுடைய பாதுகாப்பு அந்த மகனை இருந்ததுக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. இரவும் பகலும் இயேசுவின் சிறகுகளினால கர்த்தாவே அந்த மகனை மூடிக்கொண்டதற்காய் முக்கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. புதிய வருடத்தில் கால் எடுத்து வைக்கிற அந்த மகனை நாங்க பிளஸ் பண்ணுறோம்ப்பா. அவன் ஜாப் பண்ணுறோம், அவன் குடும்பத்தை நாங்க பிளஸ் பண்ணுறோம் சுவாமி. கர்த்தருடைய மகிமை அந்த மகனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 Thank you. யூத் ஃபெலோஷிப் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்துல மகிமை வெளிப்படுவதாக in the name of Jesus. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. அற்புதத்தை காண செய்யப்பா. ஹல்லேலூயா. விசேஷ மகிமை இந்த இடத்துல இருந்து புறப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கொண்டு போவதாக இயேசுவின் நாமத்துல. Thank you, Lord. யூத் மத்தியத்துல கலக்குறவர்களாக ஹல்லேலூயா கலக்கட்டும் சுவாமி. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord.
புதிய புதிய ஹalleluya யூத் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். புதிய புதிய ஆத்துமாக்கள் இந்த சபையில் ரட்சிக்கப்பட்டு ஹalleluya இணைந்து ஜெபிக்கக்கூடிய கிருபைகள் உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அபிஷேகம் ஊற்றப்படுவதற்காக நன்றி. ஹalleluya யோவேல் 2:20 சொன்னது போல உம்முடைய அபிஷேகத்தால் ஹalleluya தேங்க்யூ லார்ட் ஊற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாலிபர்கள் ஹalleluya தரிசனம் பார்ப்பார்களாக, சொப்பனங்கள் காண்பார்களாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹalleluya ரா லா ரே கா கா தோ ரோ. தேங்க்யூ லார்ட் கிளைம் பண்ணுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய வார்த்தையை ஹalleluya இந்த யூத் சபைக்கு நாங்கள் கிளைம் பண்ணுகிறோம் சுவாமி. செய்வதற்காக நன்றி, செய்வதற்காக நன்றி அப்பா. வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நீ யாராவது ஜெப ரிக்வெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. ஐயா ஜெபிப்பாங்க, லைன்ல இருக்கிறாங்க ஐயா. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐயா நாங்க மருத்துவமனையில எல்லாரும் நாங்க மருத்துவமனையில பணிபுரிந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வேலை செய்கிறவர்களுக்கும் கூட அதிகமான கொரோனா சபையிலும் கூட ஒரு 3-4 பேருக்கு கொரோனா இந்த நாளில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதை எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மாற்றி அமைக்க வேண்டும். நாங்க முன்பு எப்படியாக எல்லோரும் ஒன்று கூடி நாங்கள் ஜெபித்தோமோ அதே வண்ணமாக கூடிய விரைவிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் மறுபடியுமாய் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிப்பதற்கான ஒரு பாக்கியத்தை தேவன் தர வேண்டும். அதற்காகவும் விசேஷமாக இந்த மருத்துவமனையில் பணிபுரிக்கும் ஒவ்வொரு வைத்தியர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ்க்காகவும் ஐயா நீங்க ஜெபிக்கணும். ஜெபித்து விசேஷமாக இந்த நாளிலும் கூட நீங்க ஜெபிக்க வேண்டுமா நான் தாழ்மையோடு அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்டுக்கொள்கிறேன். சபைக்காகவும் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும் ஐயா. அந்த சபையில கூட சில பிள்ளைகளுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், சிறிய பிள்ளைகளும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சிறிய பிள்ளைகளுக்காக கூட நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஐயா. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு கர்ப்பத்தை சுமந்து கொண்டு இருக்கும் பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க இந்த காரியங்களுக்காக ஐயாவிடம் தாழ்மையா நான் கேட்டுக்கொள்கிறேன், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென் ஆமென். இயேசப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். எல்லா கருத்து என்னோடு இணைந்து ஜெபிங்க. தேங்க்யூ ஜீசஸ். அற்புதத்தை தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்க இப்பொழுது ஜெபிங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹாஸ்பிடல்ல ஹல்லேலூயா வொர்க் பண்ணுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கான ஜெபிக்கிறேன் சுவாமி. Thank you Lord Jesus. Hallelujah. உம்முடைய பாதுகாப்பு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசப்பா உம்முடைய பரலோக கரம் நீட்டப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது தூரத்துக்கும் தேவனா இருக்கிற கர்த்தர் இப்பொழுது சுவாமி இங்கிருந்து நான் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய கரம் ஹல்லேலூயா ரியாந்தா லா ரே கா கா தோ ரோ பை ஷே கா கா தோ ரோ நோ நோ ரே கா கா தோ ரோ. Thank you Holy Spirit. இப்பொழுது அவங்களே ஹல்லேலூயா பாதிக்கப்பட்ட உறுப்புகள்ல இயேசப்பா உம்முடைய கரத்தை தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பாதிக்கப்பட்ட உறுப்புகள்ல உம்முடைய கரத்தை வைங்க சுவாமி. பாதிக்கப்பட்ட உறுப்புல உம்முடைய கரத்தை வைங்க சுவாமி. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. Thank you Holy Spirit. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வயிற்றில பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஹல்லேலூயா சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி தகப்பனே தகப்பனே ஸ்தோத்திரம்பா. சரியான நேரத்துல குழந்தை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவித சாத்தான் கொண்டு வர எல்லாவித பாதிப்புகளும் இயேசுவின் நாமத்தில் அவங்களை விட்டு கடந்து போவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்பொழுது ஒரு அபிஷேகத்தினால நிறையக்கூடிய ஹல்லேலூயா வேதத்துல வாசிக்கிறோம் சுவாமி. பிள்ளை துள்ளிட்டு என்று சொல்றாங்க வேதத்துல வாசிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் போது சுவாமி பிள்ளை துள்ளுகிற சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும். உங்களோடு இணைந்து ஹல்லேலூயா வொர்க் பண்ணுகிற ஒவ்வொரு ஸ்டாஃப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பண்ணுகிறோம்ப்பா அது பிளஸ் பண்ணுகிறான் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். அது எப்படிப்பட்ட ரிலிஜன் அவங்க பிலீவ் பண்ணாலும் சுவாமி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்.
கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க மத்தியில ஊழிய ஆளுல ஒர்க் பண்ண போகும்பொழுது இவங்கள்ட்ட இருந்து கர்த்தருடைய வல்லமை உள்ள ஹல்லேலூயா அந்த சுவிசேஷ அபிஷேகம் கடந்து போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு ஹல்லேலூயா ஒர்க்கர்ஸா உங்களுக்கு பார்த்து கத்த உதவி செய்ய வேண்டுமா. நன்றி இயேசுராஜா, நன்றி. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி. கல்வாரி ரத்தத்தை நாங்க ஊற்றுகிறோம் சுவாமி. அவர் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் முழுவதும் நாங்கள் ஊற்றுகிறோம் சுவாமி. குடும்பத்திலே ஊற்றுகிறோம் சுவாமி. கற்பத்தின் கனியில இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் சுவாமி. அந்த பொறுப்பு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஐயா கிங் ஆப் ஷாலோம் வாலிப ஜபக்குழுவின் சார்பாக மறுபடியுமாய் விசுவாசிகளின் சார்பாகவும் அங்கத்தினர்கள் சார்பாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியுமாய் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. இந்த நாளில உங்களோடு உங்கள் மூலமாக எங்களோட ஆண்டவர் பேசினபடினால ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எங்களுக்கு தந்தார். அதற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில உங்களோடும் கூட தேவதாசனோடு எங்களை இணைய செய்த கிருபைகளுக்காய் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. மறுபடியும் சந்திக்கலாம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி மறுபடியும் சந்திக்கலாம். ஆமென். God bless you. ஆமென். ஆமென். இன்னும் மென்மேலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக ஐயா. Amen. Amen. Thank you ஐயா. Amen. Thank you. Amen. God bless you. Amen. Amen. நன்றி. நன்றி. ஆமென். Praise the Lord, brother. Praise the Lord. நான் ரோசி பேசுறேன், பிலிப்பனோட வைஃப் பேசுறேன். தேவன் எனக்கு இந்த நாளில ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரிக்காக என்ன பலப்படுத்தின வசனம், என்ன பலப்படுத்தின தேவனுடைய வார்த்தை, பிரதர் சக்திவேலோட இணைந்திருக்கிற சகோதரிக்காக நான் இந்த வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல உங்களுக்கு ஒரு ஆட்சேபனை இருக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கண்டினியூ பண்ணுங்க. அதான் இந்த சகோதரிக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன். நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. இந்த வார்த்தை தான் கர்த்தர் என்ன இவ்வளவு காலமும், அதாவது எனக்கு வேலை இல்லாத சமயத்துல என்னுடைய தனிமையில தேவன் இந்த வார்த்தையை வைத்து என்னை திடப்படுத்தினார். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்குள்ள கொடுத்த அந்த ஒரு சென்டென்ஸ், கொஞ்ச காலம். நாம நினைக்கிறோம் கொஞ்ச காலம் நம்ம கையில இந்த பாடுகள்னு. அப்ப நான் எப்போ என்னோட ஜப அறையில கண்ணீரோட இந்த வார்த்தை என்னோட இடைப்பட்டது. ஆண்டவரே, எனக்கு கொஞ்ச காலம் நீங்க சொன்னீங்க, அந்த கொஞ்ச காலன்றது எவ்வளவு நாள் அப்படின்னு நான் தினம் அழுவேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜப அறையில இது தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு ஒரு நிறைய வார்த்தைகள் இந்த கொஞ்ச காலன்றதை வச்சு ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். ஹலோ. இது உட்கார்ந்து ஜெபிக்கும் போதுதான், இந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் என்னுடைய எல்லா தடைகளும் நீக்கி இந்த தேசத்துல எனக்கு ஒரு ஜெயமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். சகோதரியும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. இது உங்களுடைய கால இந்த கால என்ன சொல்ற பாடுகளுக்கு தேவன் சகோதரனுக்கு சொன்ன மாதிரி மகிமையை நாம பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு பாடுகள் உண்டு. கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களுக்குத்தான் பாடுகளை கொடுப்பார். அதனால அவரை நேசிக்கிறவங்களுக்கு தான் பாடுகள். இது நமக்கு இந்த விஷயம் நமக்கு புரியாத ஒரு காரியம். ஆனா தேவனுடைய வார்த்தை நீங்க பற்றி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா
தேவன் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். அதனுடைய தேவனுடைய மகிமையை நம்ம வந்து ஒரு நாள்லயோ ஒரு நிமிஷத்துலயோ வெளிப்படுத்த முடியாது. அது நீங்க உணரணும். நீங்க உங்க ஜெப அறையில போயிட்டு இன்னைக்கு இந்த சொன்ன எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க போயிட்டு இந்த ஜெப அறையில இருந்து ஜெபிங்க. அவரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ நீங்க போய் ஜெபிங்க. கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு ஏவப்பட்டது. நான் யூசுவலா எந்த ஜூம் மீட்டிங்ல பேச மாட்டேன். ஆனா கர்த்தர் ஆவியானவர் எனக்கு வந்து ஏவுதல் கொடுத்தாரு. இந்த வார்த்தை மகளை கொண்டு நீ திடப்படுத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை வல்லது, ஜீவன் உள்ளது, எல்லா இடத்துலயும் அது பாயக்கூடியது. சரியா? நீங்க அதை வாசிச்சு இந்த ஜெபறையில ஜெபிங்க. உங்களுடைய வேலைகள் சிறப்படலாம். உங்க பிள்ளைகள் தேவனுடைய மகிமைக்கா எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அதனால இத ஜெபம் பண்ணுங்க. அதே போல லூக்கா 18வது அதிகாரத்துல இடைவிடாம என்ன ஜெபிக்கணும். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, நீங்க எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், டீட்டெயிலா போக விரும்பல. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த விதைக்கு நியாயத்தை கொடுக்கறது உண்மையா அவ வந்து திரும்பி திரும்பி வந்து அவனை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் கொடுக்க அவனை வந்து முன் வரான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் நியாயாதிபதி உள்ள கர்த்தர், உங்களுக்கு நியாயம் வழங்காது இருப்பேனோ? கொஞ்ச காலப்பாடு சீக்கிரத்துல உங்களுக்கு பதில் வரும். நீங்க உங்களை தனிமைப்படுத்தி கர்த்தருடைய பாதத்துல வேதத்தை, இது ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இதுல இத கொண்டு நிறைய வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு தியானிக்க கொடுத்தாரு, எப்படி எல்லாம் வழி நடத்தினாருன்னு. நீங்க இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு போய் ஜெபிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கண்ணீரை துடைப்பார். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு வழியை காட்டி கொடுப்பார். அது ஒருவராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, ஒருவராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆவியானவர் தான் வந்து உங்களை வழி நடத்துவார். வழி நடத்துதல ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க வந்து 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேருமே அந்த இடத்துல நீங்க இருந்து ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர். ஆனா அந்த கொஞ்ச காலன்றது ரொம்ப பொறுமையா இருக்கணும். எனக்கு கொஞ்ச காலன்றது 3 வருஷம் ஆச்சு. சரிங்களா? கர்த்தர் கையில 3 நிமிஷம் ஆகலாம், 3 வினாடி ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். சரியா? ஆனா அது மகிமையா இருக்கும். அது தேவனுடைய மகிமைக்காக அது நிச்சயம் இருக்கும். நான் எனக்கு சாட்சியின் ஜீவித்தை கொடுத்தவர் இந்த காலகட்டத்துல அது உங்களை விசுவாசத்தை வந்து இன்னும் உங்களை அதுல நிலைப்படுத்தவும் அதுல அதிகரிக்கவும் தேவனை கொடுத்திருக்கிறார். உங்க மூலமா அநேக குடும்பங்கள் விசுவாசத்துல கட்டப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் உங்களுக்கு செய்த அற்புதத்தை இதே குடும்பத்திலும் கூட தேவன் செய்வார் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம். கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தரை நீங்கள் நம்பினபடியினால், விசுவாசித்தபடியினால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார். அதே அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையிலும் கூட செய்வாராக. இந்த நாளில் நாம் கேட்ட வேத வசனத்தின்படி அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த நாளில பாஸ்டர் ஐயாவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தினார். அதற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியுமாய் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஐயா, ஸ்தோத்திரம். சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை இன்னும் மென்மேலும் எடுத்து பயன்படுத்துவாராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் சகோதரர் பாஸ்டர் பிலிப் சகோதரருடைய தேவைகளையும் கூட தேவன் சந்திப்பாராக. அந்த விசுவாச சகோதரன் கூட நடந்து கொண்டு இருக்கிறார். கட்டாயமாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். சகோதரி சொன்னவண்ணமாக சிறிய நாட்கள் என்று சொன்னது 3 வருஷம் கடந்து விட்டது. ஆனாலும் கூட சோர்ந்து போகாதபடி கர்த்தரை நேசித்து அவரை விசுவாசித்து நடந்தபடியினால கர்த்தர் இந்த நாளில சகோதரியுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நாம் ஒவ்வொருவரும் அதை விசுவாசித்து நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா, நன்றி. ஆமென்.
இந்த நேரத்திலும் கூட நாம் அப்படியாக இணைந்திருப்போம். நாம் இந்த வேளையிலும் கூட ஜெப குறிப்பு இருந்தா சொல்லுங்க, டக்குன்னு ஜெபிச்சு நாம் முடித்துக் கொள்ளலாம். சரி, இந்த நேரத்திலும் கூட நாம் முடிவு ஜெபத்திற்கு வந்திருக்கிறபடினால நம் மத்தியில் இருக்கும் தம்பி ஸ்டான்லி அவர்கள் இந்த நேரத்துல முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாளில நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வருகிற வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு ஊழியக்காரரை நாம் சந்திக்கும்படியாக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். அதற்காக கர்த்தருடைய சமூகத்துல நாம் இருப்போம். இந்த வேளையிலும் கூட நம் மத்தியில் இருக்க தம்பி ஸ்டான்லி அவர்கள் ஜெபித்து இந்த ஜெப கூட்டத்தை முடிப்பார். ஜெபிக்கலாம். நேற்றும் என்றும் மாறாத பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்து பூமி படைத்த சர்வ தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், மகிமை படுத்துகிறோம். ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா பராக்கிரம் சொல் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோட தேவனா இருந்த ஆண்டவரே, எங்களை அற்புதமாய் மேகஸ்தம்பமா இருந்து அக்னிஸ்தம்பமா இருந்து எங்களை அன்றே மகிமையா எங்களை நீங்க இது வரைக்கும் வழி நடத்தின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ராஜா, நீ அன்றே உன் கிருபை என்றும் உள்ளது. ராஜா, நாங்கள் இருப்பது நிர்மூலமாகாத சுத்த கிருபை ஆண்டவரே, உன் கிருபை இதுவரைக்கும் எங்களை நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறைகள் எல்லாம் கிறிஸ்து நிர்வாகம் மாறட்டும். ராஜா, நாங்கள் எல்லாரும் வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். வருகைகள் நாங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பசங்களா இருக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்க, எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த நாள்ல கூட ஆண்டவரே தொடக்கும் போது ஆண்டவரே கடைசி வரைக்கும் ஆண்டவரே இந்த ஜெப கூட்டத்துல இந்த ஜூம் மூலியமா உன்னோட பிரசன்னம் வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பாஸ்டர் மூலியமா ஆண்டவரே நீ மகிமை பற்றி ஆண்டவரே மகிமையாய் நீ ஆண்டவரே இன்னைக்கு எங்களை வெளிப்படுத்தினீரதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, தேங்க்யூ மாஸ்டர், நன்றி செலுத்துகிறோம். ராஜா, வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆவியானவரே எங்களுக்கு நீ பேசினீரதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஐயாவை எடுத்து பயன்படுத்துகிறார். ராஜா, ஆசீர்வதிக்கு ராஜா, உன் மகிமையாய் அந்த குடும்பத்தை அந்த பாஸ்டர் ஆசீர்வதித்து அந்த தேசத்துல எங்க சென்று போறாரோ ஆண்டவரே மகிமையா எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ராஜா, செலுத்துகிறோம். ராஜா, இந்த நாள்ல ஆண்டவரே ஜூம் வாயில்ல ஆண்டவரே எல்லாரும் யாரு கலந்து கொண்டிருக்காங்க ராஜா, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே உன்னோட மகிமை ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே தேங்க்யூ மகிமை பத்தி எல்லாரும் கேட்டாங்க. ராஜா, இந்த நாள்ல ஆண்டவரே வரும்போது நாடுகளில் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் மூலியமா ஆண்டவரே மகிமை காண செய்வீராக. ராஜா, நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய் சொன்ன தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீ ஆண்டவரே இந்த வரும்போது நாடுகளில் ஆண்டவரே நாங்க உங்க மகிமை ஆண்டவரே உன்னோட மகிமை உன்னோட வெளிச்சம் உங்க பிரகாசம் நீங்க மூலியமா ஆண்டவரே வெளிப்பட நீ கிருபை கொடுப்பீராக. ராஜா, லைன்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. ராஜா, தேவைகளை சந்திக்கப்படட்டும். ராஜா, ஆண்டவரே ஒரு நன்மை குறைப்படாம கிருபை இறங்க. ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவரே எல்லா ஹிருதயத்தின் வாஞ்சைகள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ராஜா, இந்த நாட்களில் ஆண்டவரே எல்லாரும் பயத்தோட திகிலோட இருக்கிறாங்க. ராஜா, ஆனாலும் ஆண்டவரே உன்ன மகிமை எங்களுக்குள்ள வரும்போது ஆண்டவரே எங்களுக்கு எந்த பயமே இல்லை. ராஜா, இந்த மகிமையின் தேவன் எங்களோட கூட இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எல்லா பயங்கள்ல இருந்து எங்களை நீக்கி போடுவீராக. ராஜா, மகிமையின் தேவன் எங்களுக்குள்ள வாசம் செய்வீராக. ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ராஜா, செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நல்ல ஆண்டவரே உலகத்துல இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ராஜா, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ராஜா, மிஷனரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். ராஜா, ஒவ்வொருத்தரும் எடுத்து பயன்படுத்துவீராக. ராஜா, ஒவ்வொருத்தரும் எடுத்து பயன்படுத்துவீராக. ராஜா, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே அவங்க மூலியமா ஆண்டவரே அவங்க மூலியமா போடப்பட ஒவ்வொரு மகிமையின் வார்த்தை மூலியமா ஆண்டவரே அநேக மக்கள் ரட்சிக்கப்பட நீ கிருபை கொடுப்பீராக. ராஜா, அன்றே இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவரே அநேக பேர் நேரத்துல திரும்ப நீ கிருபை கொடுப்பீராக. ராஜா, ஊழியக்காரன் ஆண்டவரே மிஷனரிஸ் பாஸ்டர்ஸ் ஆண்டவரே உண்மையோட உத்தமத்தோட ஊழிய நீ செய்ய நீ கிருபை கொடு. ராஜா, மகிமையோட ஊழியங்கள் செய்ய நீ கிருபை கொடுப்பீராக. ராஜா, கிருபை காயமுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நல்ல ஆண்டவரே நிறைய பேருக்கு வேலை போய் கொண்டிருக்கிற வேலை போயிடுச்சு. ராஜா, அநேக பேர் ஆண்டவரே கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்காங்க. ராஜா, சாப்பாடு இல்லாம ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே துக்கத்தோடு இருக்காங்க. ராஜா, இந்த நாளும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ராஜா, எப்படியாச்சும் ஆண்டவரே அவங்களுக்கு நீ போஷிப்பீராக. ராஜா, அவங்க தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ராஜா, ஆண்டவரே சீக்கிரமாய் சூழ்நிலைகளை மாறி ஆண்டவரே எல்லாருக்கும் அவங்க வேலை கிடைக்க கிருபை கொடுப்பீராக. ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நிறைய பேர் தற்கொலை காத்து கொண்டிருக்காங்க. ராஜா, இந்த நாள்ல ஆண்டவரே பிசாசு கொண்டு தற்கொலை நாவில இருந்து எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுப்பீராக. ராஜா,
நன்றி அப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே இந்த பிசாசு ஆண்டவரே தற்கொலைக்காக ஏவி கொண்டிருக்காங்க ராஜா. தற்கொலை இந்த எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுப்பீராக ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாற ஆண்டவரே, எல்லாருக்கும் வேலைகள் திருப்பி கிடைக்க ஆண்டவரே, என்னோட தேவைகள் சந்திக்கப்பட கிருபை கொடுப்பீராக ராஜா. கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். யார் யாருக்கு சாப்பாடு இல்லை அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கட்டும் ராஜா. யார் யார் அன்றே வியாதியில இருக்காங்க ராஜா, அவங்க வியாதி நல்லா சுகம் படட்டும் ராஜா. அந்த பணம் இல்லாம எத்தனை பேர் ஆண்டரே ட்ரீட்மெண்ட் இல்லாம இருக்காங்க ராஜா, அவங்களுக்கு பணத்தை சந்திக்கப்படுவதாக நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. மறுபடியும் ஆண்டரே அநேக தேவைகள் உண்டு ராஜா, அநேக காரியங்கள் உண்டு ராஜா. என்னை எல்லாத்தையும் அறிந்து தேவன் ஆண்டரே என்னோட தேவைகள் சந்திக்கப்படுவதாக ராஜா. பரலோக ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன தேவன் ஆண்டரே. அவங்க தினமும் தேட உதவி பண்ணுங்க ராஜா. நீங்க எல்லா தேவைகளும் சந்திக்க வல்ல தேவனா இருக்காங்க மடிமான்றே. இந்த நாள் அன்றைய தொடக்கும் போது கடைசி வரைக்கும் ஆண்டர் பிரச்சனத்தினால எங்க நடத்தி இருக்காங்க. நன்றி செலுத்துக்கிறோம். அன்றைய தொடர்ந்து ஆண்டர் நாங்க உன் மகிமை தேட, உன் மகிமை எங்களுக்குள்ள வெளிப்பட நிற்கிறோம். தொடக்கும் போது கடைசி வரைக்கும் பிரசனத்துக்கு நெருங்கின கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கேட்கிற எல்லா காரியம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்துல கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் விசேஷமாக நம்முடைய சபையோடும் நம்முடைய சபையின் குடும்பங்களோடும் பேர பிள்ளைகளோடும் இந்த நாளில் பிறந்த நாள் கண்ட அருணோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமென்.